வணக்கம். அரசியல் களமெல்லாம் சூடு பிடிச்சிட்டு படுத்து கிடந்த கட்சியெல்லாம் இப்போ துள்ளி குதிச்சு விளாடுது. துள்ளி குதிச்சு விளாடி இருந்த திமுக படுத்தே விட்டேன் ஐயா அப்படின்ட்டு படுத்து போச்சு. குறுக்க மறுக்குமா விஜய் ஓடிட்டு இருக்காப்ல. ஏன் ஓடுறாரு, எதுக்கு ஓடுறாருன்னு அவருக்கு தெரியல. என்ன கதைன்னா, திரும்ப கூட சில மீடியாக்கள்ல போட்டிருந்தாங்க, கடையை விரித்து காத்து கொண்டிருக்கும் விஜய் அவர்கள்ட்டு. இதுவரைக்கும் எங்க அண்ணன் விஜய நம்பி யாரும் சேர்ந்த பாடு இல்லை. ஐயா வாங்க, ஆத்தா வாங்கன்ட்டு அண்ணனும் கடையை விரிச்சிட்டு இருக்காப்லையா. ஆனா புதுசா ஒரு ஆளு இப்போ சேர போகுதான். பயங்கரமான நாள், கிங் மேக்கர். அம்மா மாதிரி பில்டப் பண்ணி அடுத்த அம்மான்னு நான் தான் சொன்னேன். அந்த அம்மா தான் விஜய் கூட முதல்ல கூட்டணி வைக்க போறாங்களாம். கூட்டணினா எப்படி? ஒரு காலத்துல அம்மாவுக்கு ரைட் ஹேண்டு லெப்ட் ஹேண்டு எல்லாம் நான் தான் அம்மா வளர்த்தேன்னு சொன்னிருந்த அந்த அம்மா இப்பொழுது சாதாரண ஒரு நடிகருடன் கூட்டணி வைக்க போறாப்பலாம். கூட்டணி சும்மா தான் மட்டுமே சேர்ந்துட முடியாதுல்ல. அதனால ஒரு இயக்கம்ட்டு ஒண்ணு ஆரம்பிக்காப்பலையாம். அந்த இயக்கத்தை அப்படியே அம்மையார் சசிகலா அப்படின்னு ஒரு இயக்கம், ஏதோ ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்காப்பலையாம். இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு அந்த விஜய் கூட போய் சேர்ந்து அப்படியே விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்க போறாமையா அந்த அம்மா. இந்த அம்மா ஒரு 2 நாள் தான் பழைய கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும். கூட ஒரு 2 நாள் அவசரப்படாம கொஞ்சம் காலம் தான் அந்த அம்மா இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்கலாம். அண்ணன் என்னைக்கு காலியாவும் திண்ணை என்னைக்கு காலியாகும் அப்படின்னு நினைச்சதுனால அம்மா போன உடனே அம்மா மாதிரி ட்ரெஸ்ஸு, அம்மா மாதிரி அது, நான் தான் அம்மாவோட வாரிசுன்னு சொன்னு அதை ட்ரெஸ் கிஸ்லாம் போட்டு முதலமைச்சர் கனவுல உட்காரையும் சதி என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். தூக்கி உள்ளதுக்கு போட்டாங்க. அம்மா அன்னைக்கு போனவங்க தான் இடையில வந்தாப்புல, நான் அதிமுகவை ஒருங்கிணைத்து விட்டுருவேன், அதிமுக ஒருங்கிணைத்து விடுவேன், பல சூட்சமங்கள்லாம் கையில வைத்திருக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் பொறுங்க. எப்படி அதிமுக சேர்த்து வைக்கும் சொன்ன அம்மாவை சீண்டதுக்கும் ஆள் இல்லை, பார்க்கறதுக்கும் ஆள் இல்லை, கண்டுக்க கூட ஆள் இல்லை. கூட ஒரு அம்மா ஜிஞ்சா ஜிஞ்சா சிஞ்சா அப்படின்னு ஒரு அம்மா போட்டுருச்சு. அந்த அம்மா இப்போ இன்ஸ்டால பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு, நான் இந்த அம்மா இப்பதான் ப்ராப்ளம் ஆகுறதுக்காக ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு நடிகர் விஜய் அவர்களுடன் உதவி வைக்க போறாப்லையா. 2 பேரும் சேர்ந்து முதலமைச்சரா ஆக்குவாப்ல. உடல இந்த அம்மா முதலமைச்சர் ஆகுமா அல்லது அண்ணன் நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவாங்கன்னு நமக்கு தெரியல. பார்ப்போம், பார்த்துட்டு தான் நம்ம இருக்கோம். இந்த மாதிரி பயங்கரமான காமெடிகள்லாம் இன்னும் வருகாலங்கள்ல பயங்கரமா நடக்கும். சரி, தேர்தலின் கதாநாயகன், சட்டமன்ற தேர்தல் வருது. தேர்தலோட கதாநாயகனே தேர்தல் அறிக்கை தான். தேர்தல் அறிக்கையில பிரம்மா ஐயா கருணாநிதி அளவு இருக்கிற டைம்லாம் அவர் தான் டக்கு முக்கிட்டு முதல்ல தேர்தல் அறிக்கை விடுவாரு. இப்போ என்ன ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பம்மிட்டு இருக்காரு. என்னத்த சொல்ல, அங்க என்ன ரிப்போர்ட்டர் அடிச்சேன் அப்படின்ட்டு திமுக எம்எல்ஏ மேல இன்னைக்கு ஃபுல்லா ஒரே வைரலா ஓடிட்டு இருக்கு. எங்க போட்டாலும் திமுக ரவுடிசம் பண்ணுது, திமுக ஆட்சிக்கு வந்து அதை தான் பண்ணும், இதைத்தான் பண்ணும் அப்படிங்கிறது உலக அறிஞ்ச விஷயம்தான். ஆனா இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானவர் ஒரு 3 மாசம் 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி ஒண்ணு எல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா அண்ணன் எதுக்கும் கட்சிக்காரர்கள் செய்தால் மன்னித்து விடுங்க அப்படின்னு மன்னிப்பை கேட்டு அப்படியே காலத்தை ஓட்டி இருந்தாப்புல. இப்போ ஒரு சமீபமா ஒரு 6 மாசமா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு நினைங்க. ஐயாவோட கையில ஒன்றும் இல்லையா, என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. ஒரே விட்டு குத்து கொலை, கட்ட பஞ்சாயத்து, ஒரே போதையில அங்க குத்துனாங்கிறது எப்பா முடியல. அதுக்கு ஒரு படி மேல போய் இன்னைக்கு எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏவே ரிப்போர்ட்டரை தூக்கி போட்டு கேமரா போட்டு மண்டையிலேயே போட்டிருக்காப்புல. அதை ரிப்போர்ட்டரு வீடியோவை எடுத்துட்டு இன்னைக்கு அதை ரிலீஸ் பண்ணிட்டாப்புல. அதுதான் அன்னைக்கு பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு. சரி, விஷயத்துக்கு வருவோம். தேர்தல் வாக்குறுதிகள்லாம் தேர்தலின் கதாநாயகன் அப்படின்னு சொன்னோம். இப்போ கதாநாயகனா தேர்தல் வாக்கு தான் இருந்துட்டு இருக்கு. யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி ஐயா அவருக்கு தான். என்ன ஏற்கனவே ஒரு 5 அறிவிப்பை விட்டு பட்டையை கிளப்பிட்டாப்புல. அப்பா நீ
அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகுன இப்ப குறிப்பிட்ட மகளிருக்கு தான் என்ன இப்ப நான் தேர்தல் அறிக்கை விடுற மாதிரி அப்படின்ட்டு எடப்பாடியார் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை உண்டு, அதுவும் 2000 ரூபாய் அப்படின்ட்டு ஒரே போட்டாப்ல. அதுக்கு திமுக அண்ணன் சைட்ல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இரண்டாவதாக அதுல 100 நாள் வேலை தைப்பு திட்டம் 150 நாளா ஆயிட்டாங்க. அது ஆக்குனது மட்டும் இல்லாம பட்டி தொட்டியும் எல்லாம் அந்த 100 நாள் வேலை வைத்த வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே விட்டு நோட்டீஸா கொடுத்து நாங்க வந்தா இதை பண்ண போறோம் அப்படின்னு சொன்னு ஒரு ஒரு சாதா இருந்த அந்த கட்சி இப்போ பயங்கரமா எதிர்கட்சினா இப்படிதான்ப்பா வேலை செய்யறவங்க லாஸ்ட் 3 மாசம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆனா நம்மளுடைய ஆளுங்கட்சி திமுக காங்கிரஸ் கூட அவங்க பஞ்சாயத்து பண்றதுக்கே நேரம் கரெக்டா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே அமைதியா இருக்கு. அமைதியா இருந்துட்டு பரவாயில்ல. ஒவ்வொரு நியூஸும் திமுகவுக்கு எதிரான நியூஸ்ல வர வர திமுக தலைமைக்கு புக்கு புக்குன்னு இருக்கான். அந்த அளவுக்கு தான் நியூஸுகள்லாம் வந்துட்டு இருக்கதாக கேள்வி. சரி, இன்னைக்கு அந்த 5 வாக்குறுதிகளே பயங்கரமா வைரலாகி பயங்கரமா ஒரு கொடுத்துச்சு. அதுல இன்னைக்கு வேற அதிமுகவோட மாவட்ட செயலாளர்களோட கூட்டம் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்த்தது தான் எடப்பாடியார் மீண்டும் ஒரு ஏதாவது வாக்குறுதியில கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தது தான். சொன்னு அடிக்கிற மாதிரி கில்லி மாதிரி தலைவன் மீண்டும் ஒரு 5 வாக்குறுதியில கொடுத்தாப்ல. திமுக தரப்பு ஆட்டம் கண்டு போய் இருக்கான். என்னடா இது, இவங்க என்னடா அமைதியா இருந்தோம் இப்படி துள்ளி குதிக்கும் சிங்கமன சீறி பாய்த்து விட்டார்களே, நம்ம என்னத்தை தான் தேர்தல் வைக்கல சொல்ல முடியும். போன திருப்பாட்டு வீட்டுக்கிட்ட வச்சு ஒரு கதையை ஓட்டிட்டோம். இந்த பைசா தருவோம் எல்லாம் மலிந்தன்னு சொன்னு வந்துட்டோம். அதுவும் இப்ப பாதி கொடுக்காம தகுதி வாய்ந்தவர் அப்படின்னு அப்படியே ஓட்டி கொண்டுட்டோம். இந்த வர்ற ஆட்சி காலத்துல என்னப்பா நம்ம வாக்குறுதியில கொடுக்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படியா. சரி, இன்னைக்கு எதிர்கட்சி அதிமுக கொடுத்த வாக்குறுதிகளை முதல்ல பார்த்துருவோம். வாக்குறுதி என்னவென்றால், ஜல்லிக்கட்டுல எந்த ஒரு அசம்பாவிதங்கள் உயிர் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா 10 லட்சம் வரைக்கும் அரசு இன்சூரன்ஸ் போட்டு அதை ரெடி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிருக்காப்புல. ரெண்டாவதாக பயங்கரமான ஒரு இது போனதுக்கு சொன்னாப்புல அதிமுகவோட தேர்தலுக்குல குறிப்பிட்ட சிலிண்டர்கள் ஃப்ரீயா கொடுப்போம், ரேட்டை குறைச்சு கொடுப்போம் அப்படின்னாப்புல. ஆனா இந்த திரும்ப மீண்டும் அதே வழி கொடுத்துருன்னா 3 சிலிண்டர் எல்லா ரேஷன் கார்டுக்கும் 3 சிலிண்டரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுப்போம். நல்ல ஒரு திட்டம் தான். அதுமான திட்டம் பெண்களுக்கு அது நல்ல உதவு திட்டமா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கும் விரவு எடுத்து விரவை பிறக்கி சில்லிகளை பிறக்கி காட்டுல விரவை படுத்தி இந்த மண்பாண்டங்கள்ல மற்றபடி வீட்டுல சமையல் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். 3 ஃப்ரீ அப்படின்னா ஒரு சிலிண்டர் 2 மாசம் 2.5 மாசம் ஓடிக்கினாலுமே அவங்களுக்கு ஒரு 7-8 மாசம் போயிடும். அதனால ஒரு 2 சிலிண்டர் 3 சிலிண்டர் வருஷத்துக்கு வாங்கினாலே போதும், சமாளிச்சுருவாங்க. ஒரு நல்ல ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்கீமா தான் தெரியுது. அப்புறம் அந்த சிறுபான்மையினர் பெண்களுக்கு மானிய விலையில மகளிர் சுய உதவிகளை கொடுக்காப்லையா, வட்டி இல்லாம அதுவும் கொடுத்தாலும் அது பெண்களுக்கு ஒரு புத்தகத்தை ஒரு உற்சாகத்தை கொடுக்குற ஒரு ஸ்கீமா தான் இருக்கு. அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வி கடன் மாணவர்களுக்கு ரத்து செய்யப்படுது. நிறைய பேர் இந்த கடன்ல இந்த கல்வி கடனை வாங்கி ரொம்ப ஒரு இதுல இருக்காப்புல. அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமானது. முதியோர்கள் இப்போ 2000 ரூபாய் உயர்த்தி தரோம் அப்படின்ட்டு ஒரே போட்டாப்புல. ஒட்டு மொத்தத்துல சிறுபான்மையினர், பெண்கள், அதே மாதிரி மகளிர், வயதானவங்க அவரெல்லாம் கவர் பண்ணிட்டாப்புல. ஏற்கனவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்ந்து இலவச பேருந்துல போக முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாப்புல. அதுவும் நல்ல ஒரு வைரல் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட டாப்ல கில்லி மாதிரி எகிரி அடிக்குது அதிமுக அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் லாஸ்ட் ஆன நியூஸ், நம்ம தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஒரு பாட்டை பாடினாப்புல. அது விஜய் அவர்களை பார்த்த ஒரு ஆர்வ கோளாறுல பாட்டாப்புல இது முருகனோட பாட்டான். இந்த பாட்டை தலைவன் எடுத்து ஒரு வாய்ப்புல அந்த தற்கொலைகள் கூட இவரும் தற்கொலையா மாறி ஒரு போட்டாப்புல. கடுமையான எதிர்ப்புகள் இந்துக்கள் சைட்ல இருந்து கிளம்பவே தலைவன் ஒரே காலில் விழுந்துட்டாப்லையா. விழுந்தது ஐயா தெரியாம பண்ணா மன்னிச்சுக்காங்க ஐயா விழுந்துட்டாங்க. அவருக்கு ஆதரவா திமுகல இருந்தும் தவைக்காவில இருந்தும் ஒரு குரல் அப்படின்ட்டு அக்கம் பக்கத்துல நமக்கு இது தேவையே இல்லையே, ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சியில போயிருக்கவே கூடாது அப்படின்ட்டு
எல்லாரும் என்ன மன்னிச்சுட்டாங்கவா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டாராம். இதுதான் இன்னைக்குள்ள நம்மளுடைய தமிழக சட்டமன்ற தேர்தல் வரப்போற நிலைமையில இந்திய தமிழ்நாட்டின் அரசு நிலைமையில அவங்களுக்கு புட்டு புட்டு வச்சுட்டோம். 5 தேர்தல் அறிக்கை ஜம்முன்ட்டு வந்திருக்கு. திமுக ஆட்டம் கண்டிருக்கு. அதே மாதிரி அம்மையார் புதுசா ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு விஜயோட சேர்ந்து முதலமைச்சர் அவங்க ஆகுறாங்களோ அல்லது விஜய் அவர்கள் ஆக்க போறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு யாரையும் முதலமைச்சர் ஆக்க போறாங்களாம். அதுக்கப்புறம் அண்ணன் வேல்முருகன் காலையிலே விழுந்தாருப்பா, எந்த ஒரு இந்துக்களையும் நான் புண்படுத்துற மாதிரி பண்ணல அப்படின்னு புசுகன் காலில் விழுந்தாப்பியா. இதுதான் இந்திய சம்பவங்கள் நடந்திருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். நம்ம சேனல்ல இப்போ நான் புதுசுனா கண்டிப்பா ஆதரவு கொடுக்கப்பா. அப்போதான் நம்மளும் ஒரு ஆக்டிவா வீடியோஸை போடுறது நல்லா இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களிடம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.